வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பரோட்டா நம்ம வெறுமனே எப்பவுமே ஏதாவது சால்னா இல்லைன்னா குழம்புக்கு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றது உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமாக சில்லி பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில்லி பரோட்டா செய்யறதுக்கு 5 பரோட்டா எடுத்து சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சுக்கணும். அடுத்து ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பொடியா நறுக்கின பூண்டு 3 பல்லு, ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கினது, 2 பச்சை மிளகா பொடியா நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தது பெரிய வெங்காயம் பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டு, ஒரு குடமிளகா பெரிய துண்டுகளாக நறுக்கி போடணும், 2 தக்காளி விதையை எடுத்துட்டு பெரிய துண்டுகளாக நறுக்கி போடணும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் காய்கறி நல்லா வதங்கின பிறகு அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நறுக்கி வச்ச பரோட்டா துண்டுகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பரோட்டா பீசஸ்ல சாஸ் மசாலாலாம் நல்லா கோட்டார வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பொடியா நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடுங்க. அருமையான சில்லி பரோட்டா தயாரா இருக்கு. சில்லி பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் வீட்டில் பரோட்டா செஞ்சு கூட இந்த மாதிரி செய்யலாம், இல்லைனா ரெடிமேட் பரோட்டா கூட கிடைக்கும். அதை வாங்கி கூட ஒரு குயிக்காக ஒரு டிஃபன், ஈவினிங் டிஃபனுக்கோ இல்லைனா ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடணுன்னா கூட இது நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.